Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி யோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन கேக்குறாங்க. டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இன்னைக்கு நடந்த எக்ஸாமை ஓவராலா நம்ம சொல்ல போனா ஈஸி டு மாடரேட் நாம வந்து சொல்லலாம். ஓகே, சோ இதுல இருக்கிறதுல ஈஸியான செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியான செக்ஷனா இருந்திருக்கு. 30 क्वेश्चनமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். நான் இப்பதான் பிகினரா என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியே 3 மாசம் தான் ஆகுது, 2 மாசம் தான் ஆகுது. இப்பதான் நான் பிகினர் லெவல்ல இருக்கேன், இப்பதான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 25ல இருந்து 27 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா ப்ரிப்பரேஷன் கொண்டு போயிட்டு இருந்தேன், நான் வீட்டில் வச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேங்கிற ஸ்டூடெண்ட் 30 क्वेश्चனுமே அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். ஈஸியான क्वेश्चனும் இதுல இருக்கு, மாடரேட்டான क्वेश्चனும் இருக்கு, கொஞ்சம் கால்குலேட்டிவான क्वेश्चन. அதுக்காண்டி ரொம்ப கால்குலேட்டிவ் இல்ல, ரொம்ப இன்டெப்தா யோசிக்கணும் இல்ல, டைரக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் வர மாதிரி क्वेश्चனும் கொடுத்திருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 30க்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 23ல இருந்து 25 வரைக்கும் போட்டிருப்பாங்க. டாப்பர் வந்து 30 क्वेश्चனுமே அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ். சோ இந்த செக்ஷன் தான் பாத்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நீங்க இப்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கிறதுனால கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, உங்களால முடிஞ்சா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல மேடம் எனக்கு 4 நாள் தான் டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு 10 நாள் தான் டைம் இருக்கு, சோ இந்த ஷார்ட் டைம்ல நான் குயிக்கா படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது பார்த்துட்டு போங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா உள்ள 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமா கேட்கறாங்க. ஓல்டு கரண்ட் அஃபேர்ல 2ல இருந்து 3 क्वेश्चन வந்திருக்கு. அது போக ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இன்னைக்கு அதிகமா கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர் வந்து அதிகமான அளவு கேட்டிருக்காங்க. ஓவராலா இந்த செக்ஷன் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்லலாம். இதுல வந்து 40 क्वेश्चनல டாப்பரே பாத்தீங்கன்னா 25ல இருந்து 27 வரைக்கும் தான் அட்டெண்ட் பண்றாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 क्वेश्चन இல்ல ஒரு 20 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணீங்கனாலே ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். பட் இருந்தாலும் நீங்க லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே படிச்சு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா சோ ஒரு 27ல இருந்து 30 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 20 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓவராலா குட் அட்டெம்ப்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 65ல இருந்து 70 வரைக்கும் வித் 100% அக்யூரசியில நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது வந்து குட் அட்டெம்ப்ட். ஓகே, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்னா லாஸ்டா என்னென்ன டாபிக்ல क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதே தான். கோடிங், டிகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், வென் டயகிராம், அதே மாதிரி ஃபிகர் வச்சு क्वेश्चन, கேலண்டர் வச்சு ஒரு क्वेश्चन, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதுதான் ரீசனிங்ல வந்த क्वेश्चंस. சோ சாம்பிள் क्वेश्चन பாருங்க. சோ சீரிஸ் கம்ப்ளீஷன் வந்து கேட்டிருக்காங்க. சீரிஸ் கம்ப்ளீஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் தான், இந்த நம்பர் சீரிஸ் தான் கொடுத்திருக்காங்க. 5, 10, 20, 40 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க 5 வந்து டபுள் பண்ணிருக்காங்க. இங்க 10 into 2, இங்க 20 into 2, இங்க 40 into 2 என்ன வரும் 80. ஓகே, அப்படி டபுளா போயிருக்கு. அடுத்து ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. மேங்கோ, ஆப்பிள், பனானா, டொமேட்டோ, இதுல ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான செக்ஷனா இருந்திருக்கு. 30 क्वेश्चனுமே இதுல வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அடுத்து பஸ்ஸில்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், 6 பேர் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிங், டிகோடிங்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ P is the son of Q, P வந்து Q ஓட சன். அதுக்கப்புறம் Q வந்து பாத்தீங்கன்னா R க்கு ஃாதர். ஓகே, Q is the father of R. அதுக்கப்புறம் P க்கும் R க்கும் உள்ள ரிலேஷன் என்ன. அடுத்து வென் டயகிராம் பத்தின क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட், கிராஜுவேட், எம்ப்ளாய்டு, சோ இவங்க 3 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ல என்ன மாதிரி டயகிராம் வரும். ஓகே, அடுத்து அனாலஜில மூன் வந்து நைட்டு கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப சன்னை எது கூட ரிலேட் பண்ணுவீங்க. அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்குன்னா இந்த 3x3. ஓகே, சோ இந்த மாதிரி இதுல வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்து அதுல வந்து மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு 2 இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் கிடைக்கும். அதை வச்சு 3வது இதை நாம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்பர் சீரிஸ்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா டைப்பும் சொல்லி கொடுத்துருப்போம். நார்மலா இந்த சீரிஸ் மாதிரி வந்தா எப்படி சால்வ் பண்ணணும், அதே இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி வந்தா ட்ரிக் எப்படி யோசிக்கணும். அப்புறம் கேலண்டர்ல டே ஆஃப் த வீக், ஓகே, கொடுத்திருக்க டேட்டோட டே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन, மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन. ஓகே, பிளட் ரிலேஷன்ல ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கல,
மொத்தமே பாருங்க PQR தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரை கொடுத்துட்டு அதில் PRோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வென் டயக்ராம் ஸ்டூடெண்ட், கிராஜுவேட், எம்ப்ளாய்டு இவங்க 3 பேருக்கு இடையில வென் டயக்ராம் எப்படி வருமோ அதை வந்து வரையணும். இதுக்கு முன்னாடி உள்ள பழைய பேட்டர்ன்லாம் ரயில்வேயோட எடுத்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் வந்து செட் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 பேப்பர் அப்போ நடந்த ரயில்வேலலாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணி வர மாதிரி கொண்டு வரணும். இப்போ வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது கொடுத்துட்டு அவங்க 3 பேருக்குள்ள என்ன ரிலேஷன், என்ன மாதிரி டயக்ராம் வரைவீங்க, இந்த மாதிரி வருமா இல்ல ஒன்ன சுத்தி ஒன்னு வர மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக என்னென்ன டாப்பிக்ல இருந்து கேட்டாங்களோ அதே தான். பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், LCM, HCF, அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மென்சுரேஷன். ஸோ லாஸ்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் இருந்தோ அதே டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஒரு ஷிஃப்ட்ல ஒரு டாப்பிக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அது அடுத்த ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டினோட அளவை வந்து கம்மி பண்ணிருப்பாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த டாபிக்ஸ்குள்ள இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து மேக்ஸில் ஒரு கொஸ்டின் பாருங்க. ட்ரெயின் ஆஃப் லென்த் வந்து 210 மீட்டர், ஒரு போல வந்து 12 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, அதோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க, அதை எடுக்கக்கூடிய டைமும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போல கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு, அந்த ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். அப்போ 210 டிவைடட் பை 12 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 3/5 ஆஃப் நம்பர் வந்து 72 அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3/5 ஆஃப் x வந்து 72 அப்படின்னா x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்ஸ் இஸ் 45. 6 நம்பரோட ஆவரேஜ் வந்து 45. அதுல இருந்து ஒரு நம்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப ஆவரேஜ் வந்து என்ன ஆகுது, 43 மாறுது. ஓகே, 6 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு, 45. இப்போ அதுல இருந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப ஆவரேஜ் வந்து 43 மாறுது. அப்ப ரிமூவ் ஆன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 நம்பருக்கான டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, 6 நம்பரோட ஆவரேஜ் 45, இதோட டோட்டல் 6 × 45 கிடைக்கும். 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க 43, அதோட டோட்டல் 5 × 43 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது, நமக்கு என்னது, அந்த ரிமூவ் ஆன நம்பர். அடுத்து ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் A and B வந்து 5:7. சம் ஆஃப் த ஏஜஸ் வந்து 72 அப்படின்னா ஏயோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 12 பார்ட் வந்து 72 இருந்துச்சுன்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் வந்து 6. அப்போ ஏயோட ஏஜ் என்ன வரும், 5 × 6 13 வரும். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2500 3 years 8% per annum. 2500 ரூபாய் 3 வருஷத்துக்கு 8% வட்டி போட்டாங்கன்னா தனி வட்டி எவ்வளவு. ஓகே, PNR டிவைடட் பை 100. 2500 × 8 3 × 8 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க. A shopkeeper sells an article at 20% profit if the selling price is 360. Find the cost price ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை வந்து 20% லாபத்துல விற்கிறாரு. விற்கும் போது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 360. அப்போ காஸ்ட் பிரைஸை 100 எடுத்துக்கணும். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும், 20% ப்ராஃபிட்னா 120 கிடைக்கும். அப்போ 120 பார்ட் வந்து 360 இருந்துச்சு அப்படின்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 பார்ட்டுங்கிறது 3 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100 பார்ட். ஸோ அப்போ 3 × 100 300 rupees. ஓகே, எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எந்த எக்ஸாமுக்குனாலுமே ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்து நம்மளோட ஸ்கோரை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஃபைனலா எழுதக்கூடிய ரியல் எக்ஸாம்ல நம்மளோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. LCM HCF பெர்சன்டேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, ஸோ இது ரெண்டுல இருந்தும் இன்னைக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இதுல இருந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அதிகமாக கேட்டிருக்காங்க. அது போகையும் ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு கரண்ட் அஃபேரும் கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ரொம்ப நல்லா படிச்சிருங்க. ஏன்னா இங்க 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமான அளவு கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரும் நல்லா தரவா படிச்சிருங்க. ஓல்டு கரண்ட் அஃபேரை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல 2ல இருந்து 3 கொஸ்டின் வருது.
ஓகே. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ல ஒரு ஸ்டேட் வருது அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ன, தெர்மல் பவர் பிளான்ட் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன, அந்த ஸ்டேட்ல இப்ப கரண்டா யார் சிஎம்மா இருக்காங்க, யார் கவர்னரா இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே படிச்சிருங்க. இல்ல அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் என்னென்ன ஏர்போர்ட் இருக்கு, ஸ்டேடியம் என்னென்ன இருக்கு, ஓகே. ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின். அதிகமா எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதிகமாக கேட்டிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில இருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு, முக்கியமான இன்சிடென்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அப்புறம் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிவர், மவுண்டைன் பாசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் அப்புறம் கான்ஸ்டியூஷன் நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமான ஆர்டிகல், ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் கான்ஸ்டியூஷனை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சயின்ஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் அவார்டு, நேஷனல் பார்க், ஸ்போர்ட்ஸ், ஓகே, இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஜெனரல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. ஓகே, கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2025 படி. ஓகே. ஸோ இன் விச் இயர் வாஸ் த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச்டு. ஓகே. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த இயர் வந்து இது பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 40க்கு 20 கொஸ்டின் வந்து ஆவரேஜா அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் கூட அட்டன் பண்ணிரலான்னு. அது போக இருக்கக்கூடிய 20 தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட் அந்த மாதிரி. ஏன்னா 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் இருக்குன்னா 40மே கஷ்டமா கேட்கல. 40ல இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஜெனரல் அவேர்னஸ்ல ஓரளவுக்கு அங்கங்க தான் படிச்சுட்டு போயிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் 15ல இருந்து 20 வரை அட்டன் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப தரவா படிச்சிருக்கேன், டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் 40க்கு ஒரு மேக்ஸிமம் 30 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா. டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் இருக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல. விச் ஸ்டேட் is the largest producer of tea in India. ஓகே. சோ இதுல இருக்க எல்லா क्वेश्चनுமே இப்போ நான் கொடுத்திருக்க இந்த क्वेश्चन எல்லாமே இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 11ல கேட்ட क्वेश्चन, ஷிஃப்ட் 1ல கேட்ட क्वेश्चन. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. இது நம்ம சயின்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சயின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. இது நம்ம ஹிஸ்டரியில டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. ஓகே. இது நம்ம CAPDF கோர்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चन. ஓகே. சோ ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிக்க முடியாது. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வரணும். சிலபஸ் முடிக்கணும், டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 ஓட ஹோஸ்ட் சிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. சோ அந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கான ஆன்சர் பிளஸ் அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தனி வீடியோல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே. சோ இதை ஃபவுண்ட் பண்ணவங்க யாரு. அதுக்கப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டி அதோட ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. எந்த பிளானட்டை நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் வின்னர். ஓகே. லிட்டரேச்சர்ல நோபல் பிரைஸ் வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இது வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்ட क्वेश्चंस. ஓகே. சோ இந்த क्वेश्चंस என்னென்ன क्वेश्चन கேட்டாங்கங்கறத அடுத்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷிஃப்ட் 1ல என்ன ஜிகே क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 2ல என்ன கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 3ல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ல ஒரு 3 ஷிஃப்ட்டோட எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 8லயும் 3 ஷிஃப்ட்டோட எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. சோ இந்த 6 ஷிஃப்ட்லயும் கேட்ட ஜிகே क्वेश्चंस எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பாத்துருங்க. அதே மாதிரி நேத்து 9, 10 ஓகேவா. சோ இந்த 2 டேட்லயுமே எக்ஸாம் வந்து நடக்கல. எந்தெந்த டேட்ல NTPC எக்ஸாம் நாங்க வைப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரு ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரயில்வேல இருந்து. சோ அந்த ஷெட்யூல் பார்க்கல அப்படின்னா அதையும் பாத்துருங்க. அதையும் உங்களுக்கு வீடியோவாவும் கொடுத்திருக்கேன். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்லயும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்ஸாம் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூடியூப், டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணுமோ, என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலனாலும் அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்போவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன டீச் பண்ணமோ அந்த क्वेश्चंस எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா. எல்லா எக்ஸாமுமே அவ்வளவுதான். உங்களுக்கு சிலபஸ் கையில கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸ்க்குள்ள இருந்தா क्वेश्चन கேக்குறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து क्वेश्चन கேக்குறது இல்ல. அப்ப நாம ஆரம்பத்திலே படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணிருப்போம். ஓகேவா. சோ ஆரம்பத்திலே படிக்காம இந்த லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் 10 டேஸ்ல ஏதாவது படிச்சா நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் மினிட் பதட்டத்துல
பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்டால தான் எக்ஸாம் நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, இதுலயே 90 கொஸ்டின் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேளுங்க. கண்டிப்பா இருக்காங்க. இதுலயே ஈஸி டு மாடரேட்னு சொல்றோம். இதே ஜெனரல் அவேர்னஸ்லயே 30 கொஸ்டின் போட்டவங்க இருக்காங்க. இதே ஜெனரல் அவேர்னஸ்லயே பாத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் ஃபுல் கொஸ்டினும் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கங்கறத பாருங்க. இந்த எக்ஸாம் நம்ம எப்படி பண்ணாலும் இருக்கட்டும், இது முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய எக்ஸாம்ல நாமளும் ஒரு டாப்பரா செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு படிக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஓவராலா சொல்லிடுறேன். ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. 30 கொஸ்டினும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்தா. அப்படி இல்லைன்னா ஒரு 25 அட்டன் பண்ண முடியும். சில கொஸ்டின் தான் கால்குலேட்டிவா இருந்திருக்கு. ஜிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேயும் கரண்ட் அஃபேரும் அதிகமா கேட்டிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியான செக்ஷன், எல்லாராலையுமே 30 அட்டன் பண்ண முடியும். மேக்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து ஈஸியான செக்ஷன். ஓகேவா? சோ இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேம், லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும், எனக்கு கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய CA PDF கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா கரண்ட் அஃபேருமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கரண்ட் அஃபேரை டெய்லி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பர்டனா இருக்காது. மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 1 இயரோட கரண்ட் அஃபேர்னு பல்கா வச்சு படிக்கும்போது தான் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு டெய்லி பேசிஸ்ல படிங்க. இப்போ வந்திருக்க எக்ஸாமுக்கும் எனக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு, இன்னொரு 8 நாள் டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்கு, இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க படிச்சிடலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டுமே படிச்சாலே போதும். ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் ஃபார்மட்ல உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுக்குறோம். அதனால நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். CA PDF கோர்ஸ்ல இருந்துட்டீங்கனாலே டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கையே உள்ள வந்திருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், SSC எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்னு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ பேங்கிங், ரயில்வே, SSCன்னு எல்லா எக்ஸாமும் இதிலே கவர் பண்ணிடுவோம். என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டா SBI கிளர்க்கு, IBPS கிளர்க்குக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான நியூ பேட்ச், RRB குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், SSC MTSக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் அப்படின்னா 1499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. நம்ம ஒரு 10th 12th எப்படி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா படிச்சீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் பாருங்க, அதுல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டு வந்தவங்க அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? எக்ஸாம் எழுதியாச்சு, நம்ம சூப்பரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எப்படி பண்ணாலுமே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து நம்ம போஸ்டிங் வாங்குற வரைக்குமே அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கணும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரே பர்சனுக்கே பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் 3 போஸ்டிங்னு நம்ம வாங்கலாம். ஓகே, அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க, படிங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர், SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச், இது ரெண்டுக்கும் எஸ்டர்டே வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். MTS ஓட டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின்
ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சாட்டர்டே SSC MTSக்கான ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். எல்லாருமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.